ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சிக்கன் சுக்கா என் ஸ்டைலில் எப்படி செய்கிறது பார்க்கலாமா? அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மசாலா ரெடி பண்ணணும். ஒரு கடாயை வச்சு அதில் தனியா, மிளகு, சீரகம், சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, காஞ்ச மிளகா போட்டு எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வறுக்கணும். அது நம்ம வறுக்கும்போது அந்த ஸ்மெல் வரும். அப்போது அது நல்லா வறுத்துட்டோன்னு அர்த்தம். அது நல்லா பொன்னிறமாக ஆன பிறகு அது ஆற வச்சுடுங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் நல்லா காஞ்ச மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் மாதிரி அரைச்சிக்கோங்க. ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு அது கூட நல்லா பொரிஞ்ச பிறகு ஆனியன் போடுங்க. ஆனியன் போட்டு அதுலேயே உப்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடும். அதனால் உப்பு போட்டு கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகா, புதினா எது வேணாலும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். போட்டு நல்லா கிளறுங்க. நம்ம போட்ட வெங்காயம் கலர் மாறின பிறகு பொன்னிறமாக ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கின பிறகு தக்காளி உங்களுக்கு கிரேவியாக வேணும், தொக்கா வேணும் அப்படின்னா நீங்கள் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கோங்க. கொஞ்சம் கிரேவியாக வரும். அப்படி இல்லை சுக்காவாக வேணும்னா ஒரு தக்காளி இல்லை 1.5 தக்காளி போட்டால் போதும். தக்காளி நல்லா வதங்கின பிறகு 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடி இருக்குல்ல, அதுதான் அதுக்கு இம்பார்ட்டன்ட். அந்த பொடி போட்டால் தான் நல்லா வாசனையாக இருக்கும், கலர்ஃபுல்லாக இருக்கும். அந்த பொடி ஒரு 2 ஸ்பூன் தாராளமாக போட்டுக்கோங்க. நல்லா கிளறிட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை அதில் போடுங்க. சிக்கனை போட்டு நல்லா பெரட்டிட்டு தண்ணி தேவையான அளவு, சிக்கன் கொஞ்சம் மூழ்கிற அளவுக்கு ஊற்றுங்க. ஊற்றிட்டு கலந்து மூடி போட்டு மூடிடுங்க. நல்லா ஒரு 10 நிமிஷம் ஆன பிறகு திறந்து பாருங்கள். அது கொதிக்கும்போது கிளறி விடுங்க. லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு நம்ம கிளறினோன்னா சூப்பரான சிக்கன் சுக்கா என் ஸ்டைலில் ரெடி. நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.